கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். ஷரன் தியாலஜிக்கல் செமினரி இன்டர்நேஷ்னல் தமிழ் ஆன்லைன் கிளாஸஸுக்கு வந்திருக்கிற, தொடர்ந்து இதனை பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த எஸ்டிஎஸ்ல படிக்கிறதான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கர்த்தர் நீர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாக, வேதாகமத்தில் இருக்கிற கருப்பொருட்களை அறிந்து கொள்ளும்படியாக, வேதாகமத்தில் இருக்கிறதான காரியங்களை நன்றாக கற்று தேரும்படியாக நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்களை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் கர்த்தர் நீர் அப்பா அநேக ப்ரொஃபசர்ஸ் மூலமாக தகப்பனே இந்த வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து வருகிறதான நல்ல வேத பாட வகுப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்டிஎஸ் மூலமாக தகப்பனே அப்பா சோஸ்திரம் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. தகப்பனே, வேதாகமத்தை கற்று தேரவும் அதன் மூலமாக அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகும் கர்த்தர் நீர் கிருபை செய்ய போகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாளில நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம், தகப்பனே, இந்த உலகத்தினுடைய துவக்கம் எப்படியாக இருந்தது, கர்த்தர் நீர் என்னென்ன காரியங்களை உண்டு பண்ணி மனித குலத்தை உருவாக்கினீர் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஒரு விசை கூட எஸ்டிஎஸ் சார்பாகவும் கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடி சார்பாகவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மங்களராஜ் டேவிட். இந்த எஸ்டிஎஸ்ல கெஸ்ட் ப்ரொஃபஸராக ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு ப்ரொஃபஸர்ஸ் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அடியனும் உங்களுக்காக வேதாகமத்தை துவக்கம் முதல் இந்த வேத பாட வகுப்புகள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் நம்ம 3 வகுப்புகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினத்துல ஒரு 4வது வகுப்பிற்குள்ளாக அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் புதிதாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சென்று முதல் 3 வகுப்புகளை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1வது வகுப்பு வேத பாட வகுப்பு. எதற்காக நான் ஏன் வேத பாட வகுப்பு படிக்க வேண்டும், அதனால் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்ன, அதை கற்றுக்கொள்வதனால என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன, என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன, அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில சமூகத்துல நான் கொண்டு வர இருக்கிறதான இல்லையா ஒரு மாற்றம் என்ன என்பதை நம்ம விரிவாக அந்த முதல் வகுப்புல நம்ம படித்தோம். 2ஆம் வகுப்புல நம்ம படித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தை குறித்ததான ஒரு முகவுரை அல்லது முன்னோட்டம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில நம்முடைய கரத்துல இந்த பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படியாக நம்முடைய கரத்துல இந்த பரிசுத்த வேதாகமம் வருவதற்கு முன்பாக இது ஆதி காலத்துல எப்படியாக இருந்தது, அது எப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்துல எப்படியாக அதனுடைய பரிமாணம் எப்படியாக இருக்கிறது. இந்த நாட்களில டிஜிட்டல் உலகத்துல அந்த வேதாகமம் வந்துவிட்டது. இதனுடைய காரியங்களை நம்ம விரிவாக பார்த்தோம். விசேஷமாக ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து இது புராட்டஸ்டன்ட் பைபிள் நாம் பயன்படுத்துகிறதான புராட்டஸ்டன்ட் பைபிள், மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் மூலமாக வந்த அந்த புரட்சி இல்லையா ஒரு மாற்றத்தை கிறிஸ்துவ உலகத்தில் ஏற்படுத்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாதபடி தமிழ் வேதாகமம் எப்படி நம்முடைய கரங்களிலே கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தமிழ் வேதாகமம் இல்லையா தரங்கன்பாடியிலே இல்லையா பத்திமேலு என்று சொல்கிறதான சீகன் பால் அவர் இல்லையா மொழிபெயர்ப்பை மேற்கொண்டு முதலாவதாக புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார்கள் தமிழில, பின்பாக முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியாக இந்தியாவில முதல் தமிழ் மொழியில வேதாகமம் நமக்கு கிடைக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? இதை குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். அதே போல வேதாகமத்தில் இருக்கிற பகுதிகள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்கள் எப்படியாக அவைகளை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் என்னென்ன வெவ்வேறு பிரிவுகள் இல்லையா, இந்த தோரா பென்டாக் என்று சொல்லப்படுகிறதான கட்டளைக்குரிய காரியங்கள், அதுக்கு பின்பாக தீர்க்கதரிசிகளை குறித்ததான காரியங்கள், வரலாற்று புஸ்தகங்கள்,
இப்படியாக நம்ம இல்லையா ஞானப்பாட்டு, சங்கீதம் என்று சொல்லுகிறதான காரியங்கள், இப்படியாக நம்ம அதனுடைய கிளாசிபிகேஷன் பார்த்தோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் நம்ம பார்த்தோம். இவைகளை நீங்கள் விரிவாய் ஒரு விசை கூட நீங்க நோட்ஸ் எடுத்து பார்த்து அதெல்லாம் நீங்க விரிவாய் தியானித்து பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்க முதல் முறையா இதுதான் பாக்குறீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ்ல வரீங்க அப்படின்னு சொன்னா பழைய வீடியோஸை நீங்க யூடியூப்ல பார்க்கும்படியாக, ஒருவேளை உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருப்பால், ஏதோ ஒரு டவுட் இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் அதில் எங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம், அல்லது உங்களுடைய கான்டாக்ட் எண்ணை கொடுத்திருக்கிறோம். அந்த கான்டாக்ட் எண்ணில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வகுப்புல இல்லையா, கடந்த வகுப்புல நம்ம முக்கியமாக பார்த்த ஒரு காரியம் ஆதி ஆகமத்தை குறித்ததான ஒரு முன்னோட்டம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில ஒவ்வொரு புத்தகங்களாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முன்னோட்டம், அதற்கு பின்பாக அந்த புத்தகத்தினுடைய பகுதி வாரியாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். நீங்களும் வாஞ்சையோடு காத்திருங்கள். முறையாக நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது கர்த்தர் நம்மோட இல்லையா, அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்க இல்லையா வேதாகமத்தை நிறைய முறை படித்திருக்கலாம் இல்லையா, ஒருவேளை இப்பதான் நான் புதுசா பார்க்கிறேன், புதுசா இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது பேக்ரவுண்ட் இல்லையா, ஒரு காரியத்தினுடைய பின்புலங்களை காரியங்களை நம்ம ஆராய்ந்து படிக்கும்போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியாக ஆதி ஆகமத்தினுடைய ஓவர்வியூ என்று பார்த்தோம். பெரிய அளவுல 2 பகுதிகளாக நம்ம பார்த்தோம். முதலாவதாக கர்த்தருடைய அந்த படைப்பு காரியங்களை நம்ம குறித்து பார்த்தோம் இல்லையா. அது வேகமாக ஒரு ரிவிஷனை நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. அது ஆதி ஆகமம் என்பது கிரேக்க மொழியில ஜெனிசிஸ், துவக்கம், ஆதி, முதலாவது என்ற அந்த பொருள்படுகிறதான அந்த ஜெனிசிஸ் என்ற கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அதே போல எபிரேய மொழியில இருக்கிறதான பிரிஷிட் என்று சொல்லப்படுகிறதான ஆதியிலே என்ற அர்த்தத்தை உடையதான அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல ஆதி ஆகமத்துல பழைய அநேக சம்பவங்களின் துவக்கம் என்று சொல்லி ஆதி ஆகம புஸ்தகத்தை பார்த்தோம் இல்லையா. பிரபஞ்சத்தின் ஆரம்பம், உயிர்களின் ஆரம்பம், மனித குலத்தின் ஆரம்பம், மரணத்தின் ஆரம்பம், ஓய்வு நாளின் ஆரம்பம், திருமண காரியத்தின் ஆரம்பம், குடும்பத்தின் ஆரம்பம் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 காரியங்களை நம்ம தியானித்தோம். நீங்க நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். அதை நீங்க திருப்பி பாருங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு புதிதா இருக்குது, நான் இது கேள்விப்படலை அப்படின்னு சொன்னா நீங்க யூடியூப்ல நீங்கள் பார்த்ததை தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லையா. ஆதி ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் இது எழுதியது மோசே என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு முன்பாக கிமு இல்லையா 1450வது ஆண்டுல அது எழுதப்பட்டது என்று சொல்லி 1450 1410 அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட புஸ்தகமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 50 அதிகாரங்களை கொண்ட புஸ்தகம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, இவைகள் எல்லாம் நான் நேற்றைய தினத்துல அந்த பழைய வகுப்புல நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்தான சில தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம் இல்லையா. ஸ்திரீயின் வித்து என்று பார்த்தோம். சேத்தின் வழியில வந்தவர், சேமின் வழியிலே வந்தவர், ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, யூதா வம்சம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதி ஆகம புஸ்தகத்துல மேசியாவுடைய வருகை குறித்து, மேசியாவுடைய இல்லையா முன்னோட்டமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். முக்கியமாக நாம தொடர்ந்து படிப்பதற்கு பிரயோஜனமா 2 பகுதியாக நம்ம ஆதி ஆகமத்தை பிரித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. முதலாவது பகுதி படைப்பு, வீழ்ச்சி, வெள்ளம் மற்றும் இந்த நாடுகள். இந்த 4 இல்லையா பகுதி, அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதி ஆகமத்தை இந்த 4 கேட்டகரியில நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக படைப்பை குறித்தான காரியம், 2வதாக வீழ்ச்சியை குறித்தான காரியம், பாவம் செய்து மனிதன் விழுந்து போனான் என்று, 3வதாக வெள்ளத்தை குறித்தான காரியம், 4வது நாடுகள் பிரிந்து வருகிறதான காரியம் என்று சொல்றது. 11 அதிகாரத்துடைய பார்த்தோம். அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்துல இருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முற்பிதாக்களை குறித்ததான இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவர்களை குறித்ததான பாடத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. இதை தான் நம்ம வந்து 3வது வகுப்புல நம்ம படித்தோம் இல்லையா. இந்த நாளில கூட தொடர்ந்து நம்ம ஆதி ஆகம புஸ்தகத்துல தொடர்ந்து நம்ம படிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அப்போ இந்த நாளில வகுப்புக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இந்த உலகத்தை படைப்பின் காரியம்
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆதியாகமத்தை முதல் 11 அதிகாரத்தை எப்படி பிரிக்கணும்? படைப்பு, வீழ்ச்சி, வெள்ளம், நாடுகள் இல்லையா, இப்படி நம்ம 4 கேட்டகரியா பிரித்தோம். இப்போ முதல் அதிகாரத்துல கர்த்தருடைய படைப்பை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த உலகத்தை 6 நாளில அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6 நாட்களில கர்த்தர் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. ஒளி வந்தது, இருள் நீங்கிற்று இல்லையா, ஆகாயம், கடல் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜீவராசிகளை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகல ஜீவராசிகள், அப்புறமா கனி கொடுக்கிற செடிகள் இல்லையா, எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அவர் கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்களில ஒரு முக்கியமான ஒரு காரியம், தன்னுடைய சாயலாக மனிதனை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தன்னை போலவே மனிதனை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்டு பண்ணி மட்டும் இல்ல, அவருக்கு என்ன பண்ணாராம்? தன்னுடைய சுவாசத்தை அவன் மூக்கிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல கர்த்தர் இல்லையா நடப்பித்து அடுத்த காரியங்களில முதலாவதாக, அதே போல இந்த படைப்பின் காரியங்கள்ல முதலாவதாக முக்கியமானதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது காரியம், அநேக படைப்புகளை கர்த்தர் செய்தாலும் மனிதனை அவர் உருவாக்கியது தன்னுடைய சாயலாக, தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊற்றி ஜீவ ஆத்மாவாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறது. இதுதான் உலகத்தின் படைப்பை குறித்ததான ஒரு காரியமாக ஆதியாகமம் முதலாம் அதிகாரம். நான் வேகமாக இந்த அதிகாரங்களை சொல்லி அந்த அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமாக பின்பாக ஒவ்வொரு அதிகாரத்துக்கு வந்து நம்ம டீட்டெயிலா இந்த நாளில பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்தை குறித்ததான காரியங்கள். ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் மனிதனை உண்டாக்கி வைத்தார். ஏதேன் தோட்டத்துல 4 இல்லையா ஆறுகள் ஓடுகிறத காரியத்தை பார்த்தோம். மனிதனை அந்த நிலத்தை பண்படுத்தி அதை பார்த்து கொள்ளும்படியாக அவர் உண்டாக்கினார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவருக்கு ஏற்ற துணையை ஏவாளை ஆதாமினுடைய எலும்பிலிருந்து உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனி அந்த இடத்துல இருந்தது. இப்படியான காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல வைத்து அந்த குடும்பம் என்ற அந்த உறவை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அதிகாரத்துல படைப்பு, 6 நாள் கர்த்தர் படைத்தார், 7வது நாள்ல அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அந்த எல்லா படைப்பின் காரியங்களையும் ஒரு இடத்துல அந்த ஏதேன் தோட்டம் என்ற இடத்துல வைத்து மனிதனை பார்த்து கொள்ளும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தார். அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல நம்ம வந்த போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வீழ்ச்சி. 1ஆம் அதிகாரத்துல படைப்பு, 2ஆம் அதிகாரம் ஏதேன் தோட்டத்தை குறித்த காரியங்கள், 3ஆம் அதிகாரத்துல மனிதனுடைய வீழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வீழ்ச்சி எப்படி வந்தது, இந்த பாவம் எப்படி வந்தது, இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியவைகளை செய்யாதபடி வழி விலகும் போது பாவம் நமக்குள்ளாக வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவன் சொல்லும் பாவத்துக்கு காரணம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் சர்ப்பமானது ஏவாளை ஏமாத்தி விட்டது, அதனால பாவம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்க வேதாகமத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வவல்ல தேவன் என்ன பண்றாரு? இந்த பூமியில எல்லாவற்றையும் படைத்து காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் கேட்டகரைஸ் பண்ணி அதற்கு ஒவ்வொரு இடத்தை கொடுத்தார் இல்லையா. அப்புறமா ஆதாமுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். என்ன பொறுப்பை கொடுத்திருந்தார்? இந்த ஏதேன் தோட்டத்தை நீர் காத்து கொள்ளணும், இதற்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும், இதை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனா சத்ருவானவன் என்ன பண்றான்? அந்த காட்டு விலங்காக இருக்கிற பாம்பின் மேல, அந்த சர்ப்பத்தின் மேல வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் புகுந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள புகுந்து விட்டதுனாலதான் ஏவாளிடம் பேசி நயவஞ்சகமாக அந்த பாவத்துல விழும்படியான காரியம். அப்போ ஆதாமுடைய ஒரு கவனக்குறைவு, காட்டு மிருகமாகிய பாம்பு எப்படி ஏதேன் தோட்டத்திற்கு வருவதற்கு அவர் அனுமதித்தார், இதை நாம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் வர்றதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது சில காரியங்களை அனுமதிக்கிறோமா? நாம் எதற்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? நாம் அநேக காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு போராட்டம் இருக்கே என்று சொல்லி அதுல அழுது புறம்போதுல
ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதைதான் இந்த இடத்துல இந்த 3ஆம் அதிகாரத்துல நாம கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சர்ப்பத்தின் மூலமாக சத்ருவான் வந்து ஏவாளை வஞ்சித்ததுனால பாவம் வந்தது. பாவம் வந்ததுனால அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர்கள் நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி உணர்ந்து அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விடுகிறது. தங்களுக்குள்ள ஒரு குற்றம் வந்து விடுகிறது. தாங்கள் செய்கிறது ஐயோ இது பயம், வெட்கம், இதெல்லாம் அவர்களுக்கு முன்பாக இல்லாமல் இருந்த காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பாவத்தை குறித்துதான ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்துல நாம கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு தோளாடையை கொடுக்கிறார் இல்லையா. மனிதனை அப்படியே கைவிடுகிற இதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல இல்லையா, அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஒருவேளை பாவத்துல விழுந்திருந்த ஆதாமும் ஏவாளையும் அப்படியே கைவிட்டு விடாதபடி அவர்களுக்கு ஒரு தோளாடையை கொடுத்து இல்லையா, அவர்களுக்காக இல்லையா, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆட்டுக்கடாவோ ஏதோ ஒரு கன்றுக்குட்டியோ ஒரு அடிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா. அப்பதான் அந்த இடத்துல தோளாடை. இது எதை குறிக்கிறது இல்லையா, பாவங்களுக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். முதலாவதாக ஏதேன் தோட்டத்துல வந்த பாவத்திற்காக ஏதோ ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு தோளாடை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. கர்த்தர் அந்த இடத்துல இல்லையா அந்த வருங்காலத்துல சந்ததி இல்லையா, வருங்கால சந்ததி பாம்பின் தலையை நசுக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு புதியதான அந்த இடத்துல ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலையில சத்துருடைய தலையை நசுக்கிறதற்கான ஒரு முன்னோட்டமாக தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாதபடி இந்த 3ஆம் அதிகாரத்துல இந்த மனிதனுடைய வீழ்ச்சி என்ற தலைப்புல நம்ம மற்றொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல தோட்டம். ஆதாம் ஏவாளுக்காக அநேக காரியங்களை கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி வைத்திருந்தார். ஆனா நடந்தது என்ன, அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறும்படியாக அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற ஒரு சூழலுக்குள்ள அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நாளில கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம இழந்து விடுவோம். எப்படி ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குலைச்சல் நம்முடைய குடும்பத்துல வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 3 அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம இது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்க இருக்கிறோம். முகவுரையாக 1ஆம் அதிகாரம் கர்த்தருடைய படைப்பு. 6 நாளும் கர்த்தர் அநேக காரியங்களை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்துல அவர் மனிதனை வைத்து மனிதனுக்கு ஒரு துணை ஏற்படுத்தி கொடுத்தார். நன்மை தீமை அறிகிற காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். 3ஆவதுல மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம பார்த்தோம். மனிதனுடைய வீழ்ச்சி எப்படியாக இருந்தது, சத்ருவானவன் நயவஞ்சகமாக காட்டு விலங்காகிய பாம்பின் மூலமாக அங்கே உள்ளே வந்தான் என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அதற்கு அடுத்த போல 4ஆவது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம் என்று சொன்னால், இல்லை இந்த காரியங்கள் நம்ம விரிவாய் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம் என்று சொன்னால் காயின் ஆபேலை குறித்ததான காரியம், அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்பதை உருவாக்கினார். ஆனால் அவர்களுக்குரிய சந்ததி அடுத்த ஜெனரேஷனை இந்த இடத்துல இல்லையா நம்ம அறிமுகப்படுத்தப்படுகிறது, இந்த இடத்துல வருகிறதை நம்ம காண முடிகிறது. அந்த இடத்துல இப்ப எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, காயின் மற்றும் ஆபேல் இல்லையா, அவர்கள் யாருக்காக, ஆதாம் ஏவாளுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு பலியை கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க பெற்றோர்கள் ஆதாம் ஏவாளும் கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்கணும், கர்த்தருக்கு பலி செலுத்தணும்ன்ற நல்ல காரியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்படி 2 பேருமே பலியை கொடுக்குறாங்க. அதுல என்ன ஆகுது, ஆபேலினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய பலியோ அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிப்பாங்க. அப்படியான சூழ்நிலையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயினுக்குள்ள ஒரு பொறாமை, அவனுடைய முகம் மாறுபட்டது, அவனுக்குள்ள ஒரு எரிச்சல், கோபம் காணப்பட்டது. என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை, என்னுடைய சகோதரனுடைய பலி எப்படி அங்கீகரிக்கப்படலாம் இல்லையா. அந்த பொறாமை எரிச்சல் நிமித்தமாக அவன் என்ன பண்றான், தன்னுடைய சகோதரனை கொன்று போடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதரனை கொன்று போடுகிற அளவிற்கு அந்த பாவம் அவனுக்குள்ள
அந்த கோபம், அந்த எரிச்சல் அவனுக்குள்ள பெரிதாய் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம திடீரென்று சூழ்நிலை, கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, பிறரை மன்னிக்க முடியல, அதனால அநேக பாவத்துக்குள்ளாக நம்ம விழுந்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காயினுடைய பாவம், இரத்த பழியை அந்த இடத்துல இல்லையா, இரத்த பழி அவன் மேல சுமருகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன நடக்குது? கர்த்தர் வந்து கேட்கிறார், எங்கே ஆபேல் எங்கே அப்படின்னு சொன்ன, அவனுக்கு நான் என்ன உத்தரவாதியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறத பார்க்கிறோம் இல்லையா. அப்போ கர்த்தர் காயினை தண்டிக்கும்படியாக அவர் இறங்கி வருகிற வேலையில அவன் மன்றாடுகிறான் இல்லையா, என்ன ஒன்றும் இது பண்ணாதீங்க, வெளியில அனுப்புனீங்கனாலும் என்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்திரை அடையாளத்தை அவர் போடுகிறார். முத்திரை அடையாளத்தை போட்டு இல்லையா அவர் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புகிற ஒரு காரியம். ஆனா அங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பீரியட்ல சேத் என்று சொல்லி அடுத்த இல்லையா மகன் ஆதாம் ஏவாளுக்கு அந்த அப்படியே சந்ததி உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். சேத்தின் வழியில தான் இல்லையா நெக்ஸ்ட் ஜெனரேஷனு குறித்தான காரியங்கள்லாம் வேதாமத்துல வருகிறத நம்ம பார்க்க முடியும். 4 அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். 5வதாக ஆதியாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கிறதான அந்த ஜினாலஜி இல்லையா, அந்த குடும்ப அந்த வரிசை, யாருடைய பிள்ளைகள் எப்படியாக அந்த சந்ததி வந்தது என்று சொல்லி அந்த ஜினாலஜி அந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஜெனரேஷன்ஸ், 10 தலைமுறைகள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். 10 தலைமுறைகள் இல்லையா. நோவாவுடைய ஆதாமுடைய சந்ததியில சேத், அப்படியாக சேத்து பிள்ளைகள் என்று சொல்லி அடுத்தபடியாக இல்லையா தொடர்ந்து நோவா வரைக்கும் 10 ஜெனரேஷன், 10 தலைமுறை என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த நாளில அந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஒவ்வொருத்தருடைய காலகட்டத்திற்கு பின்பாக அவன் இறந்தான், அவன் இறந்தான், அவன் இறந்தான் என்று சொல்லி இறப்பு, மரணம், இந்த உலகத்துல பாவம் வந்ததுனால மரணம் என்று வருது. கர்த்தர் அவருடைய சாயலா நம்ம உருவாக்குனதுனால அவர் நமக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு அவர் வாஞ்சித்திருந்தார். ஆனா மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனதுனால மரணம் அங்கே வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதாமத்தில் அவன் பாவம் செய்தபடினாலே அவன் தேவர்களை போல இல்லாதபடி நீடி ஆயுளை பெற்றாதபடி என்ன பண்ணா மறிக்க வேண்டியது. இப்போ அந்த 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் மரித்தான், இவன் மரித்தான், இவன் மரித்தான், மரித்தான் என்று சொல்லி கடைசியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யோனோக்கை குறித்தான சொல்லப்படுகிற ஒரு காரியம். யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நமக்கு அப்படியான அனுபவம் இருக்கிறதா? அதிகாலை தேவனை தேடுகிற அனுபவம், அதிகாலை கர்த்தரை தேடுகிற அனுபவம், அதிகாலம் அவருடைய பாதத்திலிருந்து அந்த நாளுக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த நாளில நாம் அதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனோடு அவர் நடக்கிறார். யாரு? யோனோக்கு. இந்த 10 சந்ததியில யோனோக்கு இருக்கிறாரு இல்லையா. அப்ப என்ன நடக்குது? ஒரு பர்டிகுலர் டேல அவர் என்ன பண்றாரு? அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். தேவனோடு சஞ்சரித்த யோனோக்கு தேவனிடத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ அந்த மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் அவரிடத்துல பாவம் இல்லை. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பாவம் வராது. சத்ருவானன் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், ஆனா பாவத்துல நம்ம விழாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில இந்த வேதாகம வகுப்புல படிக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் துணை இருக்கும்பொழுது இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நாம பாவத்துல விழாதபடி கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துல இருந்து நம்மை பிரித்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம இருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ நோவா என்பதுதான் இந்த 10வது தலைமுறையில. நோவா என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு அல்லது ஆறுதல் என்று சொல்லி, கம்ஃபர்ட் என்று சொல்லி ஒரு மீனிங்கை அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ நோவானுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையாக அந்த இடத்துல ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கணும். இந்த நாளில 5 அதிகாரங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க இருக்கிறோம். 5 அதிகாரத்தை நம்ம குயிக்கா பார்த்தோம் இல்லையா.
உலகின் 1ஆம் அதிகாரம் உலகினுடைய படைப்பை குறித்து பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்தை குறித்து பார்த்தோம். 3வது அதிகாரத்துல வீழ்ச்சி, மனிதன் பாவம் செய்து விழுந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா 4வது அதிகாரத்துல காயின் ஆபேல் அவருடைய பலி, அந்த காரியங்களை பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்துல ஆதாமிலிருந்து நோவா, அந்த வரிசை, குடும்ப வரிசையில நோவா 10வதாக வருகிறார். அந்த இடத்துல யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்தபடினாலே அவர் இல்லையா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லிப்பார். இந்த நாளில கூட இந்த வேத பாட வகுப்புல படிக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நம்ம அநேக பாடங்களை நம்ம என்ன பண்றோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் கிடைக்கும்போது அதெல்லாம் எடுத்து பாருங்க, ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த நாளில் இப்போ கேட்குறோம், இந்த காலில் இந்த வார்த்தைகளை கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, கேட்டுட்டு மட்டும் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய மனதில் அது தங்காது. நம்ம என்ன பண்ணணும், அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? காயினுடைய பலி இல்லையா, ஆபேலுடைய பலி, ஏன் ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, ஏன் காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படலை? கர்த்தர் 6 நாள்ல அது உண்டாக்கினார். என்னென்ன தேவைஸ், என்னென்ன காரியங்களை உண்டாக்கினார், மனிதனுக்கு அதுல என்ன பொறுப்பை கொடுத்தார் இல்லையா, இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நான் நீங்க நோட்ஸ் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். நம்ம எல்லாவற்றையும் நம்ம இந்த வேத பாட வகுப்புல கவர் பண்ண முடியாது. நீங்கள் இதை தியானிக்க வேண்டும். இதுல இன்னும் உள்ளான கருத்துக்களை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய டவுட்ஸ் இருக்குமானால் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாங்கள் அதற்குரிய பதிலை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். முதலாவதாக மறுபடியும் நம்ம பார்க்க இருக்கிற காரியம், கர்த்தருடைய அந்த படைப்பின் காரியத்துல கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக படைப்புல முதல் 2 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் நாள்ல கர்த்தர் எதை படைத்தார்? கர்த்தர் முதல் நாள்ல என்ன படைத்தார்? வெளிச்சம் இல்லையா, வெளிச்சம் உண்டாவதாக இல்லையா. அப்ப வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லும்போது வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் இல்லையா, 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இப்படி ஆக முதல் அற்புதத்தை, முதல் சிருஷ்டிப்பை, இந்த உலகத்துல படைப்பை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம நிறைய தடவை நினைச்சு பார்த்திருக்கலாம், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்னது? சூரியனும் சந்திரனும் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எதுவுமே இல்லாத இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வர சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவாலே ஆகும். ஏன்? அவர்தான் மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நீங்க ஏதோ ஒரு இருளில் கட்டத்துல இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் ஆதியில அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி பார்க்க. இது முதலாவது நாளில நடைபெற்ற ஒரு இல்லையா படைப்பின் காரியம் என்று சொல்லுவாங்க. 2வது நாளில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது 6, 7, 8ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். ஆகாய விரிவை கர்த்தர் அந்த இடத்துல உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாய விரிவை அந்த இடத்துல அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3ஆம் நாளில கர்த்தர் செய்த ஒரு காரியம் இல்லையா, நிலம், கடல், அந்த இடத்துல இருக்க சமுத்திரத்துல இருக்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே எல்லா இடத்துல வருது தண்ணியை ஒன்று ஒருபடுத்தி அந்த இடத்துல சமுத்திரமாக அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் நிலத்துல தாவரங்களை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில ஆகாய விரிவு உண்டாகுவது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிப்ப கடவுது என்றும் சொன்னார். அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வருஷம், தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய பிரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிடுச்சு. ஜலத்தை அவர் தண்ணீரை 2ஆ பிரிக்கிறார், ஆகாய மண்டலத்திலும் பூமியிலும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல பிரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி 2ஆம் நாள் ஆயிடும். 2வது நாள் கர்த்தர் என்ன உண்டு பண்ணுகிறார்? ஆகாய விரிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துல போய் சேரும்படியாக அந்த சமுத்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார்.
தாவரங்களை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி மூன்றாம் நாளில நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நான்காவது நாளில கர்த்தர் எதை உண்டு பண்ணினார் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான. நாலாவது நாள்ல உயிரினங்களை, பறவைகள், கடல் உயிரினங்களை அவர் உண்டு பண்ணுகிறார். இந்த நாட்கள்ல எத்தனையோ விதமான பறவைகளை பார்க்கிறோம் இல்லையா? சென்னையில வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. சென்னையில வேடந்தாங்கல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக பறவைகள், அது பறவைகள் சரணாலயம் இல்லையா? அந்த பறவைகள் அந்த இடத்துல வரும். சில பறவைகள்லாம் சீசன் வேறு வேறு தேசத்துல இருந்தெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போகும். அப்படி ஒரு நல்ல ஒரு இல்லையா உயிரினங்களை கர்த்தர் இந்த இல்லையா 4ஆம் நாளில அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது நாள்ல பறவைகள், கடல்கள், உயிரினங்களை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது நாள்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ஆகாய விரிவை உண்டு பண்ணதுக்கு அப்புறமா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அவர் கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது 4வது நாளில பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான காரியங்களை நீங்க பார்க்கணும் 1ஆம் அதிகாரத்துல இல்லையா? பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவில சுடர்கள் உண்டாவதாக என்று சொல்லு. ஆகாய விரிவில் இருக்கிறதான கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள். அது அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒவ்வொன்றிற்கும் அவர் பெயரிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இல்லையா? இப்பதான் இல்லையா விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு இந்த பெயர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பெயர் விட்டு இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா? தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் பகலை ஆள பெரிய சுடர்களும் இரவை ஆள சிறிய சுடர்களும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியில் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரைவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று என்று கர்த்தர் இப்படியாக ஒரு படைப்பின் அதிசயத்தை அவர் செய்தார் என்று சொல்லி ஆகாய விரைவை உண்டு பண்ணது மட்டுமல்லாதபடி அதை ஆண்டு கொள்ளும்படியாக இல்லையா அந்த இடத்துல சூரியனையும் சந்திரனையும் அவர் உண்டு பண்ணி வைத்தார் என்று சொல்லி பார்த்தோம். 5வது நாளில தான் நான் சொன்னோம் பறவைகள், கடல் உயிரினங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களும் சிறகுல ஜாதியும் ஆகிய சகலவித பட்சிகளையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அப்படியாக நம்ம மத்தியிலே அவர் அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த படைப்பில அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையா? 6வது நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். 6வது நாள் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இல்லையா? 1ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 31 வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாரு? நிலத்துல இருக்கிறதான உயிரினங்கள் இல்லையா, பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்கப்பட்டது. எல்லா கேட்டகரி, டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல், நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப பார்க்கிறோம்ல, நாய் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், எல்லாம் டொமஸ்டிக் அனிமல். அதே போல வைல்டு அனிமல்ஸ், சிங்கம், புலி, கரடி, எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய படைப்பிற்கே இல்லையா ஆச்சரியப்படும் விதம். அதை மட்டுமல்ல, அப்படி படைக்கிறது மட்டும் இல்லாதபடி அவர் என்ன பண்ணாராம், மனிதனையும் அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாக தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. நாம் அவருடைய கரத்தாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கரத்தாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய நாசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெண் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணை உருவாக்குனா எல்லா கடையிலயும் போய் பாத்தீங்கன்னா இது இந்த கம்பெனி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பெண் எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லையா இந்த கம்பெனி பெண் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கம்பெனியின் மேல இல்லையா உருவாக்கின அந்த கம்பெனிக்கு என்று ஒரு
இல்லையா, ட்ரேட்மார்க், அதற்கென்று ஒரு நற்பெயர், குட்வில் இருக்கிறது போல நாம் கர்த்தருடைய கரத்துல உண்டாக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை, அதுவும் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதனால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆறாம் நாளில உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு ஹிஸ்டரி உண்டு, நமக்கு ஒரு வரலாறு உண்டு. நான் மண்ணிலே இருந்து கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய சுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த சுவாசம், நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிற காற்று அவர் கொடுத்த காரியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7வது நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளில் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அதை நினைவு கூறும்படிதான் இல்லையா நம்ம என்ன பண்றோம், ஓய்வு நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக காரியங்கள் இருக்கு. ஓய்வு நாள் என்பது 7வது நாளா, முதல் நாளா, இப்ப 7th டே அட்வென்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா. நம்ம அந்த தர்க்கத்திற்குள்ளாக செல்லாதபடி கர்த்தர் நமக்கென்று ஒரு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இல்லையா, அதை நம்ம நினைவு கூறுகிறவர்களாக நம்ம இருக்க அழைக்கப்படுறோம். அப்போ 7வது நாளில கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிப்பாங்க. கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லிப்பாங்க. அப்போ முதல் அதிகாரத்துல கர்த்தருடைய படைப்பின் காரியங்கள், டே வைஸ், நான் என்ன வாஞ்சிக்கிறேன், இதை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய டைரியில, நோட் புக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதல் நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, 2வது நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, 3வது நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, கர்த்தர் எப்படி உண்டாக்கினார், என்ன வார்த்தையை சொல்லி உண்டாக்கினார், அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தெளிவாக எழுதி 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 நீங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்கதாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் இப்படியெல்லாம் செஞ்சிருக்காரு, நமக்கென்று இதை ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி சந்தோஷப்பட முடியும் என்பதுல ஒரு சந்தேகம் உண்டு. இந்த நாளில படைப்பை குறித்தான காரியத்தை நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம் இல்லையா. 2வதாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான இல்லையா, ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது என்று சொல்லி பார்ப்போம். வீழ்ச்சி ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடினால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக கட்டளையே இல்லையா, அவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, இதை செய்யாத, நன்மை தீயும் அறியத்தக்க மரத்தின் பழத்தை புசிக்காதே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லையா. நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் நம்ம செய்கிறோம் இல்லையா. இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, ஒரு ரோட்ல போகும்போது 1 வே டிராபிக் இருக்கு, இது 1 வே போர்டு போட்டிருந்தா அந்த சைட்ல தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகணும் இல்லையா. இந்த இடத்துல கிராசிங் கிடையாது, ரோட்ல கிராசிங் கிடையாதுன்னு சொன்னா அந்த இடத்துல தான் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும். அப்போ நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளை, அந்த டிசிப்ளின் நம்ம பாராதபடி, அந்த கட்டளைகளை இல்லையா கை கொள்ளாதபடியினால அந்த இடத்துல மனிதனுடைய வீழ்ச்சியை காணப்படுகிறது. பாவத்திற்குள்ளாக மனிதன் விழுந்து போகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கலாம்ப்பா, உனக்கு தோட்டத்துல இருக்கிற ஃபுல் ஃப்ரீடம் உனக்கு கொடுத்தாச்சு. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி கட்டளை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய ஏவாளுடைய அடுத்த ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இது நீர் ஆதாமுக்கு சொன்னது ஆதாம் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் இல்லையா. அப்போ குடும்பத்திற்குள்ள கர்த்தர் ஆதாம் கிட்ட சொல்லியிருக்கிறார், அந்த மனுஷன் கிட்ட சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த நன்மை தீமை அறிய கனியை புசிக்க கூடாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஏவாள் இடத்துல சொல்லியிருந்தா ஒருவேளை அவங்க சுதாரிச்சிருப்பாங்க, சத்ருவானன் வஞ்சிக்கும் போது சுதாரிச்சிருப்பாங்க. இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நீங்க நல்லா கவனிங்க. குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், இந்த உறவுல என்ன இருக்கக்கூடாது, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஆதாம் ஏவாளுக்கு இதை விரிவாக சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், இதை மட்டும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு, நாம இதை கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாங்கன்னா
அவங்களுக்குள்ள அதை கலந்து ஆலோசித்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏவாள் அதை இல்லையா சொல்வதற்கு முன்பாக அவளுடைய மனதில் ஒரு காரியம் வெளிப்பட்டது. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ள அந்த கலந்தாய்வு இல்லாதபடியினால பாவத்திற்கு அது வழிவகுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய வீழ்ச்சியில தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரும்போது 2ஆம் அதிகாரம் 21, 25 ஏவாள் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம். ஏவாள் சத்ருவால வஞ்சிக்கப்பட்டதுனால ஆதாமுடைய வாழ்க்கையில ஒரு அடி விழுந்தது இல்லையா? ஏவாளுடைய படைப்பை குறித்தான ஆதாமுடைய விழா எலும்பில இருந்து எப்படி விழா எலும்புல இருந்து எடுக்கும்போது வலிக்காம இருந்திருக்கும் இல்லையா? நான் டிவியில ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்மளாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? நம்மளை மயக்க நிலைக்கு கொண்டு போகிற அந்த அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லி அந்த தூக்க மருந்தை அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா? அவங்க அறுவை சிகிச்சைலாம் பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பா பெட்டுக்கு வந்துடுவாங்க. பெட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் என்ன வரும், நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். அந்த அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுகிறதான அந்த மருந்தை கண்டுபிடித்த மனிதர் இருக்கிறார் இல்லையா? கண்டுபிடித்த மனிதர் அவர்கிட்ட எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன ஒரு காரியம் ஆச்சரியப்படுகிற விதம், இந்த பைபிள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், இந்த பைபிள் தான் எனக்கு ஊக்குவித்தது, இந்த பைபிள் தான் எனக்கு அதற்கு ஒரு விடையை கொடுத்தது, இதை கண்டுபிடிப்பதற்கான இல்லையா அது காரியம் எனக்கு இந்த பைபிள்ல தான் கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவர் வேதத்தை வாசிக்கும்போது இந்த படைப்பின் காரியங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்து ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து விழா எலும்பை கர்த்தர் எடுத்து மனுஷியை உருவாக்கினார் என்று சொல்லி அவர் படிக்கும்போது அவருக்குள்ள மனிதனுடைய உடம்புல வலி இல்லாதபடி ஒரு காரியத்தை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அயர்ந்த நித்திரை, சாதாரண தூக்கம்ல அயர்ந்த நித்திரையை கொடுக்கும் போது அவனுக்கு ஆபரேஷனை பண்ண முடியும் என்று சொல்லி, அப்ப அயர்ந்த நித்திரை ஒரு மனிதருக்கு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்க தான் அந்த குளோரின் அதாவது குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சு இல்லையா அவர்கள் அந்த மயக்க ஊசி போடுறது, மயக்கத்துக்கு கொண்டு வருகிற காரியங்கள்லாம் செய்கிறத நம்ம பார்க்கணும். நல்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், மனிதனுடைய வீழ்ச்சியில பாவம் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய காரியங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமாக இல்லையா சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக ஏவாளுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஒரு காரியம், பாம்பின் மூலமாக அவளுக்கு ஒரு சோதனை வந்தது என்று சொல்லி பார்த்தோம். வாழ்க்கையில அந்த சோதனை வருவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னது போல காட்டும் விருங்கத்தை உள்ளே அந்த சோதனையில் அவங்க இல்லையா ஜெயித்திருக்க முடியாதபடி அந்த இடத்துல அவர்கள் தடுமாறுகிறத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் கிருபை உள்ளவராக அவர்களை மீட்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அந்த கீழ்ப்படியாமை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் 6-7 பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 6-7 அப்போது ஸ்திரீயானவள் அந்த புருஷன் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானது புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனைக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இல்லையா? தப்பு நடக்குது அப்படின்னு தெரிந்தும் தப்பு பண்றது பெரிய ஒரு குற்றம். ஒருவேளை எனக்கு இது தெரியாது, நான் தவறா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா மன்னிக்கலாம். ஆதாமுக்கு நல்லா தெரியும் இந்த கனியை நான் புசிக்க கூடாது என்று சொல்லி, அவனும் புசித்தான் என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்பொழுதுதான் இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி வேண்டிக் கொள்கிறார், நான் தேவருடைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 7வது வசனம், அப்போது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாகிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். அவங்களே ஒரு ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ள, ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு பார்த்தீங்க அது சின்ன நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை. அதனால்தான் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாரு, தோளாடையை கொடுக்கிறார் என்று சொல்லிப்பாங்க.